நான் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன். ரெகுலராக நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணுற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறேன். எது ரெண்டாவது விசிபிள் கிடையாது. இப்போ நீங்கள் தேடி வர்றதுனால உங்களுக்கு நான் காட்டுறேன். அது ஒன்று மேலே இடிச்சு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஏதோ புஷ் மாதிரி போகிறாங்களா, அது போடலாமா? எதனால அந்த டயர் வந்து ஃப்ரண்ட்டில் போடணும்? கஸ்டமர்ஸ் எல்லாம் அவேர்னஸ் எல்லாம் இருக்கனால ஷோரூம்ல என்ன பண்ணுவோம்னா, சில நேரத்தில் நீங்கள் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள 2005ல வந்தவங்கள இன்னைக்கு லேட்டஸ்ட் எவ்வளோதான் ட்ரக்ஸுக்கு ஓடினாலும் காருக்கு சூட்டே ஆகாது. ஐயோ, இப்போலாம் அந்த ப்ரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க அட்வைஸ் பண்ணுறது வந்து நான் சொல்கிறதாங்க, இது பண்ணிட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக என்னோட கேமரா ஆன் ஆகிடுச்சு. எப்பா எவ்வளோ நேரங்க, நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், கேமரா சுத்தமாக ஆன் ஆகலை. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, ரெகுலராக நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணுற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக சஸ்பென்ஷனில் எனக்கு வந்து ஒரு 2 பேர் பேக் சைடில் உட்காந்தாலே லைட்டாக நாய்ஸ் ஏதோ வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. டம்முன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து சேசிங்கில் தூக்கி பார்க்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இங்கே நம்ம இருக்க ஏரியா, லோக்கல் ஏரியாவில் மாலுங்க அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து, அதாவது எங்கள் ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர், 9 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். நான் அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. முதல்ல வண்டியை கொடுத்துட்டு அவரே செக் பண்ணட்டும். செக் பண்ணிவிட்டு என்ன தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் ஃபர்தராக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வண்டியில் ஒரு சில டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல. நான் இப்போ லாங் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2-3 வீக்ஸாக நான் வண்டி எடுக்கிறேன். ஒரு மாதிரி வந்து பிக்கப்பில் வந்து லைட்டாக ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி மேலே ஏறுது. ஸோ ஆக்சிலேட்டரில். ஸோ அது ஏதாவது ப்ராப்ளமா என்னதுன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் வந்து எனக்கு அப்படியே ஸ்மூத்தாக சிங்கிள் ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே போல் கியர் சவுண்டு வந்து கேட்குது, டப் டப் டப்னு நம்ம கியர் மாற்றுறது. மோஸ்ட்லி என் வண்டியில் அப்படி கேட்காது. இது வரைக்கும் நம்ம பண்ண இதில் அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ என்னடானா, அந்த லைட்டாக நாய்ஸ் வந்து சவுண்ட் வந்து கேட்குது. இப்போ நம்ம போகிற சர்வீஸ் சென்டர் வந்து மதுரவாயில் இருக்குது. ஸோ இந்த பர்சனை பற்றி நல்ல ஃபீட்பேக் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சைடில் நம்ம ஒரு ஜெனியூனாகவும் ட்ரூவாகவும் செக் பண்ணணும் அப்படின்றனால இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு எப்படி பார்க்குறாரு, என்ன ஃபைன் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். வாங்க டேரெக்டாக அங்கே போயிட்டு பேசுவோம். ஆட்டோமோட்டிவ் வண்டியில் சஸ்பென்ஷன் வீக்காக தான் இருக்குது. வீக்காக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டா? ஆமாம், ஃப்ரண்ட்டு வீக்காக தான் இருக்குது. ஓகே, பேக்கு தேவைன்னா பண்ணலாம். பேக்கில் ப்ராப்ளம் உட்காந்து சத்தம் வருது அப்படின்னா அதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, எந்த இயர் வெஹிக்கிள் இது? 2014. சஸ்பென்ஷன் எதுவும் வேலை பார்க்கலையா? சஸ்பென்ஷன் எதுவும் வேலை பார்க்கல. இந்த கிலோமீட்டர் கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே ஓடினா தான் அது போகும். ஓகே ஓகே ஓகே. பின்னாடி தான் வருது. பின்னாடி தான் வந்து இல்லை, எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது. பின்னாடி தான் வருது. ஃப்ரண்ட்ல சுத்தமாக போயிடுச்சு. லெஃப்ட் ரைட் உட்காந்துருச்சு ஃப்ரண்ட்ல. ஓ, அப்போ நம்ம சஸ்பென்ஷன் தான் போகணும் கம்ப்ளீட்டாக. அப்படியா? ஆமாம். எலக்ட்ரானிக் த்ரோட்டல் போடியாச்சு, அப்படிலாம் போகாதுல. முன்னாடி இருக்கிற வண்டிலாம் வந்து கார்பரேட்டர் டைப் மாதிரி ஒரு த்ரோட்டல் பாடி டைப்பு. ஓகே, அதில் ஐஎஸ்சி வால்வ் ஸ்டக் ஆகும், க்ளீன் பண்ணி போடுவோம். இப்போலாம் எலக்ட்ரானிக் இது எல்லாமே. இதெல்லாம் வந்து கிராஜுவலாக கிளச்சோட டார்க்கை வச்சு தான் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நம்ம ஆனால் இல்லை வண்டி போக போக ரைஸ் ஆக நல்லா தான் இருக்கு. டீகார்பனைசேஷன் வேணா பண்ணி பார்க்கலாம். ஆனால் கார்பன் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டெபாசிட் ஆன மாதிரி எனக்கு தெரியல, சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக இன்ஜின் அதிகமாக கார்பன்லாம் கிரியேட் பண்ணாது பெட்ரோல். ஓகே, அந்த அவனுங்க போடுற ஃபியூல்ல மிக்சிங் ஏதாவது இருந்துன்னு வச்சுங்க, அப்போ வந்து கேஸ்ல ஒட்டுது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துடும். வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபிரிக்ஷன் வந்து பிஸ்டனோட டிராவலிங் வந்து ஷார்ப்பா இருக்குது. ஓகே, அதான் நீங்க வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணு நல்லா இருக்கு. நல்ல வண்டி இன்ஜின் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த புஷ்ஷஸ்ல கொஞ்சம் நாய்ஸ் வருது. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். புஷ் கிடைச்சுன்னா புஷ் வாங்கி போடணும். சரி, அவ்வளவுதான். ஓகே, வண்டி தூக்கி பார்த்துட்டு சொன்னோம். இருங்க, இங்கே அங்க ஒன்று இருக்கு. சீரியஸாக நான் எதுவுமே சொல்லலை. அவரே வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டார். சைடில் ரைட் சைடில் வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நான் ஓட்டுறப்போ என் பக்கம் மட்டும் லைட்டாக டவுனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அது நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே டவுனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றது. ஸோ அதையும் பார்த்து, அதனால் அதை தூக்கி பார்த்துட்டு கீழே ஏதாச்சும் அடிஷ்னலாக பண்ண வேண்டியது இருக்கான்னு பார்த்து சொன்னார்னா பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேரேஜ்
இங்கே வந்து வெறும் பெயிண்டிங் டிங்கரிங் மட்டுமா? இன்ஜின் ஒர்க் மேஜராக பண்ணுறது. ஓ, மேஜராக பண்ணுறது. இப்போ எஃப்சினா இங்கே பண்ணுவீங்க, எஃப்சிக்கு எதாவது ரெடி பண்ணுறதுனா இங்கே பண்ணுவீங்க. ஏன்னா சர்வீஸ் வண்டியெல்லாம் தேவையில்லாமல் பெயிண்ட் ஸ்ப்ரே ஆயிருக்கு காற்று போடுறதுல. ஓகே ஓகே. மேலே பாடியில் போயிடுறதுனால கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. நல்லா க்ளீனாக தெரியுது, சந்துவில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ஃப்ரீயாக இருக்குல்ல உங்களுக்கு. ரெண்டாவது விசிபிள் கிடையாது. இப்போ நீங்கள் தேடி வரதுனால உங்களுக்கு நான் காட்டுறேன். இல்லைனா உங்களுக்கு வாக்கிங் கஸ்டமர் கிடையாது. ஓகே. என்ன வேணா எடுக்கிற வேலை வண்டி செய்கிற வண்டியை நீட்டாக செஞ்சுக்கலாம். நைட் 1 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நான் பண்ண வேலை எல்லா வண்டியும் எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. அங்கே வண்டியை எடுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் விட்டாச்சு, இந்த வண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி எடுத்துருந்து அந்த வண்டியை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம வண்டி உள்ளே விடுற மாதிரி இருக்கு. சாரி, நான் உங்களுக்கு நிறைய வேலை வச்சிட்டேன். ஆமாம், கொஞ்சம் பிளான்டே இல்லை சதனா, அதனால அதான். இங்கே அண்டில் பாடி பெயிண்ட் பண்ணாமல் இருக்கு. பெயிண்ட் பண்ணுமா? ஆமாம். ஓகே. சொன்னேன் இல்லை, சாக்கத்து எல்லாம் போயிடுச்சு. இல்லை எல்லாம் பப்பர்லாம் கொட்டிட்டு பாருங்க, இடிச்சு. இதே சுத்தமாக தான் இதே சுத்தமாக காலியா? இப்போ இந்த சொல்றீங்களா? எல்லாம் கொட்டிருச்சு. எல்லாம் ஒன்று மேலே ஒன்று இடிச்சு மேலே இருக்க ஸ்பாஞ்ச் தாங்க முடியாமல் கொட்டிடுச்சு எல்லாம். ஓகே. அது ஒன்று மேலே இடிச்சு ரப்பர் தாங்க முடியாமல் கொட்டி போயிடுச்சு. கண்ணில் வேறு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வண்டியை தூக்கி பார்க்குறேன். அப்படியா? அதுமாதிரி என்ன ஒர்க்ஷாப் போல. இதே போல் சஸ்பெண்ட் இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஏதோ புஷ் மாதிரி போகிறாங்களா, அது போடலாமா? போடலாமா? ஹார்டாக இருக்கும் ஆனால் வண்டி. சாக்காப் சார் இந்த இது இல்லையா? இந்த லிவர் தானே சொல்கிறீங்க சாக்காப் சார்? இந்த இது ஃபுல்லாகவே 2 செட்டாக மாற்றுவீங்க. ஃப்ரண்ட்டில் இந்த இது மாற்றணும். ஓகே. ஃப்ரண்ட்டில் இந்த இது. ஓகே. லோரம் மாற்றணும். வேறு மாற்றாமல் தான் இருக்குது. மாற்றினீங்கன்னா நல்லது தான். ஓகே. என்னன்னா சாக்கப் சார் போயிடுச்சு, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பண்ணுது. ஓகே. அங்கே ஹைட்ராலிக் பூஸ் மாற்றணும்னா ஹைட்ராலிக் கிடைக்கும். அப்போ உள்ளே இருக்க ரப்பர் கிழிஞ்சிடும். எவ்வளோ சிங்க் ஹார்டாகி கிராக் ஆகிருக்கு பாருங்க உள்ள. ஓ, இங்கே சொல்கிறீங்க உள்ள? அதான் பஃபர். ஓ, லோயராம் சேர்த்து, இது லோயராம் சேர்த்து போட்டுருக்கேன். 2 லோயராம் மாற்றிங்களா? ஒன்று தான்? 2. ஓகே. பேர் தான் பேர் தான். ஹைட் ஆகிடும். ஓகே. ஓட்டலாம். பிரிஸ்டோன் ஃபர்ஸ்ட் மிச்சலின், அடுத்து பிரிஸ்டோன். அதை விட்டா இப்போ எதனால அந்த டயர் வந்து ஃப்ரண்ட்ல போடணும்ன்றீங்க? ஜேகே மேனுஃபேக்சர். அன்ஈவன் சைஸ் மாறிடும். ஓகே ஓகே. அப்படி அன்ஈவன் சைஸ் மாறும்போது வண்டியோட அந்த எதனாலனா அந்த வண்டி வாங்கும்போது அந்த டயர் வந்துருக்கும். அது பேஸ் பண்ணி சொல்றீங்க. என்ன காரணம், கஸ்டமர்ஸ் எல்லாம் அவேர்னஸ் இல்லாததுனால ஷோரூம்ல என்ன பண்ணுவாங்கன்னா லோ காஸ்ட்டுக்கு வண்டி டயர்ஸை வாங்கிட்டு, ஓகே, சில நேரத்துல நீங்க பில் பண்றதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்க அப்படின்னா அப்பயே கேட்டலாம், சார் எனக்கு இந்த மேனுஃபேக்சர் வேற வண்டியில மாத்திட்டு இதை தூக்கி கொடுத்துறேன். ஓ, புரியுது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள 2005ல வந்தவங்கள இப்போ வரையும் ஜேகே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு லேட்டஸ்ட் எவ்வளவுதான் ட்ரக்ஸுக்கு ஓடினாலும் காருக்கு சூட்டே ஆகாது. இப்போதைக்கு நான் இந்த மேனுஃபேக்சர் டயர் நல்லா பேலன்ஸ் பண்ணி போட சொல்றேன். பின்னாடி தள்ளுறேன், ஏன்னா ஸ்டேரிங் லாஸ் ஆகாது. இது ஏதாவது ஃப்ரண்ட்ல இருந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தலைவலி தான். ஓகே, அதனால பண்ணிடலாம் விடுங்க. அதனால நல்லா பண்ணி கொடுங்க. எனக்கு வந்து டிரைவிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும், அவ்வளவுதான். அது நல்லா பண்ணி தரேன். டயர்ஸ் வந்து இருக்கிற கண்டிஷன்ல டயர்ஸோட கண்டிஷன் சொல்லிடுறேன். ஓகே, நீங்க பெட்டர் மாத்த நான் மாத்திக்கிறேன். சரி, ஓகே, நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 2. ஆக்சுவலி வண்டி கொடுத்து நேற்றே ரெடி ஆகிடுச்சு. அது எப்படின்னா, நான் வண்டி கொடுத்த அன்னையிலேருந்து 1 டே கழித்து வண்டி ரெடி. ஆனால் நான் தான் நேற்று பிஸியாக இருந்தனால வந்து எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். எந்தளவுக்கு நம்ம வண்டி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அதில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 40 கிலோமீட்டர்ஸ் தாண்டினது ஆல்மோஸ்ட் 40,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டிருச்சு. ஸோ அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்றனால கொஞ்சம் முன்னாடியே ப்ரிகாஷனாக வந்து நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் வண்டி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. வாங்க உள்ள பார்ப்போம். ஆக்சுவலி இந்த கேரேஜில் வந்து ஆள் இல்லை, ஆனால் வந்து அங்கே கிளம்பி போயிருக்காங்களாம். இன்னொன்று சொன்னாலே அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில், ஸோ அந்த இடம் போயிருக்காங்க. அங்கேருந்து ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு.
வா ஆல்மோஸ்ட் வண்டி ரெடி பக்கவா. இது உங்களோட இதனா? இந்த இதோட பேக் சைடு இது அலைன்மெண்ட். இவர் தான் ஒரு 5 இயர்ஸா இங்க இருந்தாரு, நம்ம அங்கதான் இருந்தோம். சரி. அப்புறம் இவர் தான் சப்போர்ட் பண்ணாரு, இங்க வந்துருங்க அப்படின்னு. சூப்பர். தெரியுது கிளீனா வண்டியில ஹைட் டிஃபரன்ஸ் தெரியுது. நல்லா ஏறிடுச்சு, வீல் ஹைட் நல்லா ஏறிருக்கு. நல்லா ஹைட் ஏறிருக்கு வண்டி. ஆமா ஃப்ரண்ட்ல ஃபுல்லா ஏறிட்டு இருக்கு, பேக்கும் நல்லா தான் ஏறிட்டு இருக்கு. நல்லா ஹைட் இருக்கு வண்டி, பரவாயில்ல. சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு. அப்படியா? ஆல்ரெடி இன்ஜின் நல்லா இருக்கும், ப்ளஸ் இதுவும் ஓட்டுறது. டயர் மட்டும் ஜேகே டயர் இருக்கனால நல்லா பாடி ரோல் நல்லா தெரியுது. டயர் மட்டும் பிளான் பண்ணேன். சரி ஓகே, அது மட்டும் நான் பிளான் பண்ணி மாத்திக்கிறேன். நல்லா குதிரமே ஆயிடுச்சு பாருங்க. இது எந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக வருது? இது வானகரம் அந்த பிரிட்ஜ் இறங்கின உடனேயும் லெஃப்ட் சைடில் ஃப்ளைஓவர்லேருந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட். ஓகே, ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லுங்கள். பிரிட்ஜ் இறங்கின உடனே ஜீசஸ் கால்ஸ் ஆப்போசிட். ஓகே ஜீசஸ் கால்ஸ்க்கு ஆப்போசிட். இன்ஜின் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு நமக்கு. அப்படியா? இவரா? ஓகே. இவர் பேரு சரத் வச்சிருக்காரு. சரத். ஓகே. இவர் நமக்கு ரெகுலரா பண்றாரு. ஓஹோ, இன்ஜின் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாவே இல்ல. ஆமா, நீட்டா கிளியரா பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் பண்ணா இவ்வளவு லைஃப் வரும்ன்றது. ஓகே, நம்ம வண்டி அதை பார்த்தாரா? உங்க வண்டியா? உங்களுக்கு தான் இல்ல, ஏதாவது பார்க்கும்போது ஓட்டி பார்க்கும்போது ஏதாவது தெரிஞ்சுதானே. என்ன வண்டி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிஞ்சு நமக்கு இன்ஜின் வரும்போது மட்டும்தான். ஓகே. சுசுகி ஏதாவது ஒரு பிராண்டு டச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? நீங்கள் இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படின்றது எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு மல்டி கிரேட் எல்லாம் பண்ணுறதுனால. ஓகே. அதனால் எல்லா வண்டியுமே பண்ணுவீங்க? எல்லா வண்டியும் தான். இன்ஜின்னாலே அப்போ நீங்கள் தான் இங்கே. மக்களே, வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வண்டி ரெடி ஆனதும் இதுலேருந்து கேரேஜ்லேருந்து வெளியே எடுத்து வந்து நிறுத்திருக்கேன். வெளியே எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, க்ளீனாக தெரியுது. நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் டயரில் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு இத்தனைக்கும் வண்டி பள்ளத்தில் நிற்குது. பள்ளத்தில் நிற்கும் போதே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதே போல் கீழேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா டவுனாக இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்கும். ஆனால் இப்போ லைட்டாக அப்பாக இருக்குது, க்ளீனாக தெரியுது பார்க்குறதுக்கு வண்டி ஹைட்டு. ஸோ அதே சமயம் நம்ம பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி வண்டி வந்து நான் இப்போ இந்த ஸ்லோப்பில் எப்படி நிறுத்திருக்கேன், உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்லோப்பில் இருக்கனால லைட்டாக இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு தாராளமாக உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. சூப்பர் உண்மையிலே. ஸோ ஓவராலாக நம்மளோட வண்டி வந்து சர்வீஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ ரோட்டில் நாய்ஸ் இருக்கனால எல்லாம் அந்தளவுக்கு அவ்வளோ பேச முடியல. நான் இப்போ வண்டியில் போகும்போது உங்க கூட எல்லா டீட்டெயிலும் பற்றியும் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் வண்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னோட பட்ஜெட் நான் பிளான் பண்ணி வந்தது ஒன்று, பட் ப்ரோ வந்து நிறைய பார்த்துட்டு எனக்கு சஜஷன் கொடுத்தாரு. அதில் வண்டி தூக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய எங்களுக்கே வந்து ஷாக்கிங் நியூஸ்லாம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வண்டியை வந்து அப் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்டேட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இந்த கராஜ் வந்து நான் இந்த பிரிட்ஜ் தாண்டி இந்த இடத்துல வந்திருக்கேன். அது லொக்கேஷன் ப்ரோ உங்களுக்கு இப்போ சொல்லுவார் என்ன பண்ணுறது, இங்கே என்ன பண்ணுவாங்க, அதே போல் அங்கே என்ன பண்ணுவாங்கன்ற டீட்டெயிலாக இப்போ சொல்லுவார். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது வண்டி சர்வீஸ்க்கு ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்டபுளாக ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருந்தது எனக்கு நல்லா தெரியும். நான் எடுத்துகிட்டு வந்து விடும்போது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் எதுவுமே சொல்ல போகல, அவரே வண்டி ஓட்டி அவரே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவரே ஐடென்டிஃபை பண்ணி நிறைய விஷயங்களுக்கு வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். எனக்கு வந்து 40,000 கிலோமீட்டருக்கு மேலே வர வேண்டிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ இருக்குது. அதனால தான் சரி நான் இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபேமிலியோடு நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றத ப்ரோ அதான் சொன்னார். அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. டயருக்கும் வந்து சஜஷன் சொல்லியிருக்காரு, இந்த டயர் யூஸ் பண்ணாதீங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டிகிட்டே நான் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லணும், அதெல்லாம் சால்வ் ஆயிருக்கான்றது நான் உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டிகிட்டே சொன்னேன். ஃபர்தராக அவரோட அப்டேட் மட்டும் அவர் என்னன்றதை சொல்லிட்டோம். உங்களோட ஷாப்க்கு வரதுக்கு என்ன மாதிரி இது பண்ணலாம், இங்கே என்ன பண்ணுறீங்க, அங்கே என்ன பண்ணுறீங்கன்றத மட்டும் சொல்லுவோம். இப்போ நம்ம ஒர்க் ஷாப் வந்து 2 இடத்துல ஆல்ரெடி 4 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மதுரை ஆயில் கேரேஜ். நம்ம ஆல் ஸ்பாட் ஆட்டோமோட்டிவ் மதுரை ஆயில் சன்னதி ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட்னு போட்டால் நம்ம சர்வீஸ் கேரேஜ் வரும். அது ப்ரீவியஸான கேரேஜ். அந்த கேரேஜில் வந்து நாங்கள் இப்போதைக்கு என்னென்னா மேஜர் ஒர்க், அதாவது இன்ஜின் டவுன் பண்ணுறது, டிங்கரிங் பெயிண்டிங், இது மாதிரி ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மெயின் வந்து கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வந்து வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ மெயினில் புது பிரான்ச்சஸ் திறந்துருக்கோம். அது வானகரம் ஆல் ஸ்பாட் ஆட்டோமோட்டிவ் வானகரம் பிரான்ச்சுன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே நம்ம லொக்கேஷன் வந்துடும். மெயினில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த லொக்கேஷனோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். அவரோட காண்டாக்ட் நம்பர் நான் தரேன், டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இது வந்து எந்த ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து என்னோட பர்சனல் சாட்டிஸ்ஃபைட்னால நான் இதை வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன்.
நம்மளுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதில் இந்த சேனல் நியூ ஆரம்பிச்சதுனால இதில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பற்றி. இதெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்ற நான் அப்டேட் இப்போ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் ஸ்டட்னு சொல்கிறாங்க, அது மாற்றிருக்காங்க. போத் லோயர் ஆர்ம்ஸ், போத் லிங்க் ராட் வந்து மாற்றிருக்காங்க. ரியல் ஷாக் அப்சர் மாற்றிருக்காங்க. ஸ்பார்க் பிளக் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் செக்அப் வந்து பண்ணியிருக்காங்க. ஏர் ஃபில்டரோட புஷ் ஃப்ரண்ட்ல இன்ஜினில் வந்து எனக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் சவுண்ட் கேட்டே இருந்தது. ஸோ அந்த புஷ்ஷையும் மாற்றிருக்காங்க. டீகார்பனைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினில் வந்து எதுவும் கார்பன் வந்து டெபாசிட் ஆயிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து லேபர் சார்ஜஸ் ஒன்று அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. ஸோ இதான் மொத்தமாக வந்து என் வண்டிக்கு வந்து ஆனது. ஸோ இதோட ப்ரைஸ் பற்றி நான் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஏன் அப்படின்னா ஒரு கராஜுக்கு டிஃப்ரெண்ட் காஸ்ட் வரும். ஆனால் வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்திருக்கா அப்படின்றத இப்போ வண்டி ஓட்டிகிட்டே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வானகரம்லேருந்து கோயம்பேடு போகிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ரோடு எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேச்சஸ் இருக்கும். மெட்ரோ ஒர்க் வந்து அந்த பில்லர்லாம் போட்டனால நிறைய பேச்சஸ் ஒர்க் இருக்கும். சில வண்டியோட ஷேக்கிங்லாம் எப்படி இருக்குது என்னன்றதை கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க போவோம். ஐயோ வண்டி என்னங்க பறக்குது. ஐயோ செம்மங்க வண்டி வேற லெவலில் ஓடுதுங்க. ஆக்சுவலி அந்த லாகிங் இல்லை, புஷ்ஷுன்னு பறக்குது. ஐயோ செம்ம. ஒரு பெரிய பள்ளத்தில் விட்டேன், ஆனால் எனக்கு எந்த இதுவும் தெரியல. அடுத்த பள்ளம் வருது. இன்னும் எந்த சவுண்டும் கேட்கல. கடக்கன்னு சவுண்டு கேட்கும், அது இல்லை. பிரேக்கிங்கும் நல்லா இருக்கு. சூப்பர். நல்ல பிக்கப் இருக்குங்க. சீரியஸாக நல்ல பிக்கப் இருக்கு. பரவாயில்ல. அந்த ஆட்டோலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஷேக்லாம் தெரியல. வண்டியில் எந்த நாய்ஸும் வேறு இல்லை. இன்ஜின் சவுண்டே சுத்தமாக கேட்கலங்க. இன்ஜின் ஓடுறானே எனக்கு டவுட்டாக இருக்கு. செம்ம குட், நல்லா இருக்கு உண்மையிலே. ஸோ பண்ண செலவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். ஸோ ப்ரைஸ் அப்படின்ற பார்க்குறப்போ அது வேற விஷயம். பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். எனக்கு வந்து ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இங்கே பாருங்க, அப்படியே பிக்கப் சும்மா அள்ளுது வண்டி. ஸோ அதே போல் அந்த ப்ரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இஸ் ஸோ கைண்ட். எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டாண்ட ஒரு சிலர்கிட்ட நான் இது பார்க்குறேன், சர்வீஸ் இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுறது வந்து நான் சொல்கிறதாங்க இது பண்ணிட்டு போங்க அப்படின்வாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. நம்ம பட்ஜெட் என்னன்னு பார்க்குறாரு. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடிஷ்னலாக வந்து இல்லைங்க இது நீங்கள் மேரிட்டரியாக பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து லைஃப் இருக்கும், அதுவும் இல்லாமல் சேஃப்டி இதுக்கு பார்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் தராரு. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இது முழுக்க என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணுற வீடியோ. இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு சர்வீஸ். ஐ எம் ரியலி ஹாப்பி. இந்த இடம்லாம் எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கல. ஸ்மூத்தாக ஏறி இறங்கிச்சு வண்டி. அதாவது நான் கம்ப்ளைண்ட்னு சொன்ன விஷயத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி அதையும் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஓவராலாக இந்த சர்வீஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். இந்த சர்வீஸ் சென்டருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் எல்லாருக்கும் பாய்.